நம்ம ஹோலி கிரேல் ஆஃப் ஹீரோஸோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட உட்காந்து ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி அந்த தெபோராங்கிற அந்த லேடி வந்து பார்ட்டிக்கு போயிருந்தால இல்லீகலான பார்ட்டி அதில் அந்த லேடி கூப்பிட்டு இருந்திருப்பா. இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கமிட்டி நடக்குமா, அதுக்கு நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்திருப்பா. அது கேட்டோன்னே ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை அங்கெல்லாம் நீ போகாத, அதெல்லாம் வந்து ஆபத்தான விஷயம், அவங்க கூட நீ கலந்துக்கிறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேயெல்லாம் அங்கே கலந்துக்க போகிறா. இதில் ஸ்கார்லெட் சொல்லியிருப்பா, அந்த ஜட்ஜ்மெண்ட் கமிட்டி எப்படின்னா அங்கே என்ன நடக்குதோ அதை பற்றி யாருமே வெளில சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது பிரச்சனைக்குரியது தான். என்ன தெபோராங்கிற வந்து கெட்டவ அதுதான் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த இடத்துக்கு கிரேயலும் வந்துடுறா. வந்தோடனே அந்த தெபோராவும் கூட வந்து ஒரு 3 லேடிஸும் இருப்பாங்க. இவள்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி உள்ளே நடக்கிறது எதுவுமே வெளில தெரியக்கூடாது, வெளில யார்ட்டையும் போய் பேசக்கூடாது, இதுக்கெல்லாம் நீ சம்மதம்னா இதில் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே ரத்தத்தில் கை நாட்டும் வாங்கிக்கிறாங்க. இப்படி வாங்கிட்டு அந்த தெபரா வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, பமேலா தான் லெட்டர் கொடுத்து விட்டா. பமேலா யாரும் தெரியுமில, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்தால ஒரு வில்லி பொண்ணு, அவள் தான் அந்த லெட்டர் கொடுத்துருக்கா. இது மாதிரி நான் தப்பு பண்ணேன்னா சரி, அதே மாதிரி கிரேல் தப்பு பண்ணியிருக்கா, அவளுக்கு யாருமே தண்டனை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லூஸ் பொண்ணு எழுதி அமுச்சு விட்ருக்கு. அதுக்காக தான் இந்த கமிட்டிக்கு கிரேல வர வச்சிருக்காங்க. ஒன்று தான் இன்னைக்கு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண போகிறோம், நீ வந்து நல்லவளா கெட்டவளான்னு சொல்லிட்டு. உனக்கும் ஸ்கார்லெட் மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல. இது மாதிரி ஸ்கார்லெட்டோட தலையை வெட்டி மண்ணில் போட்டாங்க, அதை பார்த்து எவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் இருந்தாங்க தெரியுமா, அது மாதிரிலாம் உனக்கு நடந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஸ்கார்லெட்டுக்கா ஒரே கோபமாக வருது. இதை வந்து கிரேல் பார்த்துட்டு ஸ்கார்லெட்டோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீ என் உடம்புக்குள்ளே வந்து பேசுவீங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவ வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். இப்போ ஸ்கார்லெட் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், முதல்ல உன்னை பற்றி ஜட்ஜ் பண்ணுவோம் தெபோரா. இது மாதிரி அந்த பார்ட்டி நடந்துச்சுல, இல்லீகலான பார்ட்டி, அது வந்து இவளோட தலைமையில தான் நடந்திருக்கு. இது மாதிரி ஹியூமன்ஸை கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு தானே எல்லாரையுமே அங்கே கைது பண்ணியிருப்பாங்க. இவ தான் ஹெட்டு, இவளுக்கு தெரியாமையா நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே அவ சொல்கிறா, ஐயோ அந்த பொண்ணுங்க ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க அங்கே இந்த அடிமைகள்லாம். அதை கேள்விப்பட்டோன்னே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் நடிச்சிட்டு இருக்க. ஸ்கார்லெட் சொல்ல ஆரம்பிக்கிறா, அதோட இந்த ஈஸ்டர்ங்கிற இங்கே ஒரு பொண்ணு இருப்பா, உன்னோட ஹஸ்பண்டும் அங்கே தானே இருந்தார், அவருக்கு வந்து இந்த அடிமைங்க கூட ரொம்ப நெருக்கம் போலையே, அவர்கிட்ட விசாரிச்சா உண்மை வெளில வந்துடும், தெபராவும் இதில் கனெக்ட் ஆகிருக்காளான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹஸ்பண்டை பிடிச்சிட்டு இவருக்கு நிறைய கேஸ்லாம் கொடுக்கல, தண்டனையும் கொடுக்கலையாம், ஏன்னா போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். அவரை பிடிச்சி இன்னும் நல்லா விசாரிச்சா தெரியும், ஏன்னா என் ஃபியான்சியோட பொசிஷன் என்னன்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றிலாம் சொல்ல. அந்த ஈஸ்டர் வந்து ரொம்ப பயந்து போயிடுறா. உடனே கிரேலும், இது போதும் ஸ்கார்லெட், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடம்புக்குள்ளேயே வந்துடுறேன். அப்போ தான் வந்து அந்த தெபரா சொல்ல ஆரம்பிக்கிறா, ஓ இப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஈஸ்டர் உன் ஹஸ்பண்ட் வந்து இந்த நாட்டை விட்டு போகிறாருல்ல, ரொம்ப நாள் கழிச்சு தானே திரும்பி வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்படி முறைச்சிட்டு கேட்க. அவளும் பயந்து போயிட்டு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோட இந்த தெபரா என்ன சொல்கிறான்னா, அதை விடு, என்னை பற்றியா பேச வந்தோம், உன்னை பற்றி தான் கிரேல் பேச வந்தோம். இது மாதிரி நீ எந்த தப்பு பண்ணலையா, அதெல்லாம் வந்து நிரூபிக்கணும்னா நீ இப்போ முட்டி போட்டு எங்கள் முன்னாடி நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் வந்து அந்த பமலா கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே கிரேல் சொல்லிடுறா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தமாக பேசுகிற. இவளுக்கு ஒரே கோவம் வந்துடுது, என்ன சொன்ன நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்பயே கரெக்டாக கதவை தந்துட்டு உள்ளே வராங்க. ஆபிகல் நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆபிகல் யாருன்னா, இந்த தெபரா எப்படி அரச குடும்பத்துக்கு கீழே இருக்க முக்கியமான குடும்பங்கள்ல இந்த தெபரா குடும்பம் ஒன்று, இந்த ஆபிகல் குடும்பம் ஒன்று, ஸ்கார்லெட் குடும்பம் ஒன்று, ஹீரோவோட குடும்பம் ஒன்று. அது மாதிரி முக்கியமான குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறது தான் எல்லாருமே கேட்பாங்க. ஆபிகலை பார்த்தோன்னா இந்த 3 லேடிஸ் வந்து அமைதியாகிடுறாங்க. தெபராவுக்கு வந்து ஜால்ரா தட்டலை. தெபரா இவளை பார்த்துட்டு, நீ எங்கே வந்த, உன்னை நாங்கள் வர சொல்லவே இல்லையே அப்படின்னா, வேற ஒரு பொண்ணுக்கு பதிலாக ஆபிகல் வந்திருக்கா, அவள் தான் என்ன போக சொன்னா, நான் தான் அதனால வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு இந்த 3 லேடிஸ்கிட்ட சொல்கிறா. இது மாதிரி நீங்கள் மட்டும் நான் சொல்கிறத கேட்கலன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆபிகல் மிரட்டினோடனே அந்த 3 பொண்ணுங்களுமே அப்படியே பயந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே தெபரா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தலை வலிக்குது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே அந்த கமிட்டியும் கலைஞ்சிருது. கிரேல்ட்ட இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரிலாம் இங்கே வராதம்மா, இதுங்கெல்லாம் மெண்டலு, ஏதாச்சும் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, நீங்கள் என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி கிரேல் சொல்ல, அவங்க சொல்கிறாங்க, எனக்கு நீ நன்றி சொல்ல வேணாம், ஹீரோக்கு தான் சொல்லணும். நேற்று நைட்டு திடீர்னு வந்து நின்னா தெரியுமா ஹீரோ, இது மாதிரி என் ஃபியான்சி பிரச்சனைக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறா, நீங்கள் போய் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு வச்சான், அதனால தான் நான் வந்து தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கிரேலுக்கு ஒரே சந்தோஷம், நம்மளுக்காக ஒருத்தர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம கிரேல் வந்து வந்துட்டு இருக்கா. ஏன்னா சிசிலியா கூட அதான் பிரின்சஸ் கூட ஒரு டீ டைம்க்காக வர சொல்லியிருக்கால்ல. சரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப குறுக்கையில ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்ல இவள பத்தி ஏதோ போட்டு வச்சிருந்திருக்காய்ங்க. பேயெல்லாம் பார்க்கறாளாம். இது மாரி ஸ்கார்லெட் மாரி நடந்துக்கிறாளாம். அப்படி இப்படின்னு போட்டோனே இந்த லேடி வந்து பேசுறாங்க. நாங்க வந்து இந்த மாரி பேயெல்லாம் எதிர்க்கிறவங்க, அது மாரி நடந்துக்கிறவங்களையும் எதிர்க்கிறவங்க. சொல்லு இது மாரி ஏன் நீ ஸ்கார்லெட் மாரி நடந்துக்கிறியா? அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க, இவ எப்புட்றா தப்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு கேட் தான் வந்து காப்பாத்தி விடுறா. ரொம்ப நன்றி கேட்டுன்னு சொல்றப்ப அவ சொல்றா, "என்ன உனக்கு நிச்சயம் ஆயிட்டு போல. நான் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நெனச்சேன். எல்லாத்தையும் சொல்லுவேன்னு நெனச்சேன். இந்த விஷயத்தையும் நீயா சொல்லுவேன்னு நெனச்சேன். கடைசி வரைக்கும் நீ என்ட்ட சொல்லவே இல்லல்ல." அப்புட்ன்னு சொல்லிட்டு அவ அப்படியே கோச்சுக்கிட்டு சோகமா போயிட்றா. இத பார்த்தோனே கிரேலுக்கு ரொம்ப கவலையாயிருது. அவ எனக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டு. அவளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துறக்கூடாதுன்னு தான் இந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சேன். ஆனா அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு சோகமாவே பேலஸ்க்கு வந்துர்றா. இங்க பார்த்தா ஹீரோவும் இங்க தான் இருக்கான். ஹீரோ பார்த்தோனே நன்றி சொல்றா. ஆபிகேல் அனுப்பிச்சு வச்சால்ல அதுக்காக. சரி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கப்ப, அங்க ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருப்பாரு. யார் இவருன்னு பார்த்தா, பாரிஸ்ங்கிற ஒரு நாட்ட சேர்ந்த ஒரு தூதுவரு. என்னாச்சு இப்படி அரக்க பறக்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, ஸ்கார்லெட் வந்து சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தவங்க தொலைஞ்சு போயிட்டாங்களாப்பா அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு கிரேல் பார்க்குறப்ப, ஹீரோ பார்க்குறான். ஸ்கார்லெட்ட பேசிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவனுக்கும் தெரியும் போல ஸ்கார்லெட் ஆவி வர்றது. அதான் கேட்டப்ப ஆமான்னு சொன்னோனே, அப்பதான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னு விசாரிச்சுட்டாங்க போல. பார்த்தா உலிசிஸ்ன்னு ஒரு 9 வயசு பையன் பாரிஸ் நாட்டை சேர்ந்த 7th பிரின்ஸாம். அந்த பையில காணுமா? இவ்ளோ செக்யூரிட்டி டைட்டா இருக்கப்ப எப்படி காணாம போயிருப்பான்? யாரும் கடத்திட்டு போயிருப்பாங்களோ? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப, ஹீரோ சொல்றான், "இது மாரி முக்கியமா இந்த வேலை வந்துட்டு நான் போய் பார்க்கணும். நீ போய் பிரின்சஸ்ட்ட பேசு என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். வரப்பயே இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கார்லெட் சொல்றா, "நான் போய் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஹீரோயினி வந்து பிரின்சஸ் பார்க்க வந்துட்டா. அந்த பிரின்சஸும் கிரேல வரவேற்க, அந்த நேரம் கரெக்ட்டா ஸ்கார்லெட் உள்ள வந்துடுறா. இவ கேட்டுட்டு இருக்கா, "என்ன கண்டுபிடிச்ச?" அப்படின்னா, "யாரோ புதுசா வந்திருக்காங்களாம் ஒரு வணிகர் வாடோன்னு சொல்லிட்டு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றப்ப, அப்புறம் அந்த பிரின்சஸ் கூட கிரேல் பேச ஆரம்பிக்கிறா. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "நான் வந்து நெறைய வணிகர வந்து வர சொல்லுவேன். ஏன்னா வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு இவளுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அழகழகா அடுக்கி வச்சிருக்கா ரூம் முழுக்க." அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப கிரேல் கேட்கிறா, "நீங்க அடிக்கடி வணிகர்லாம் பார்ப்பீங்களா? இப்ப கூட வந்தாங்களா ரீசென்ட்டா?" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "ஆமா வார்டன்னு ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன். பெரிய பேஸ்கெட் முழுக்க கார்பெட்டா எடுத்துட்டு வந்திருந்தாரு தெரியுமா? ஏன் கேட்குற?" அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல, இல்ல சும்மா தான் கேட்டேன்." அப்படிங்கிற மாரி இவ சொல்லிட்டு இருக்கா. சரி டீ ஆறிரும் வா குடிக்கலான்னு சொல்லிட்டு, இவளுக்கு ஒரு டீ, அவளுக்கு ஒரு டீ. அ ஏன்னா எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். அதனால தான் எனக்கு மூலிகை டீ, உனக்கு வந்து பிளாக் டீ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. கிரேல் பார்த்துட்டு, "நான் கூட உங்களுக்கு பாய்சன் கலந்து கொல்ல பார்த்தாங்கல்ல, அதனால தான் தனித்தனி டீ பாட் வச்சிருக்கீங்கன்னு நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "ஓ! ஸ்கார்லெட்ட பத்தி பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் வந்து பிரின்ஸ் வந்து இவள பார்க்கலான்னு வந்திருக்காரு. அது ஸ்கார்லெட்டுக்கு தெரிஞ்சு அவ ரொம்ப கோவப்பட்டாளாம். அன்னைக்கு நைட்டே சிசிலியா குடிக்கிறதுக்குன்னு இருக்க ஜார்ல இருக்க தண்ணீல வந்து விஷம் கலந்திருக்காங்க. அத இவங்க எப்படியே கண்டுபிடிச்சுட்டாங்க. பக்கத்திலேயே பார்த்தா ஸ்கார்லெட்டோட தோடு கிடந்துச்சாம். அதே மாரி ஸ்கார்லெட்டோட வீட்ல பாதி விஷ பாட்டிலும் இருந்துச்சாம். அத வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவ தான் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு. அப்புறம் அவளுக்கு மரண தண்டனை குடுத்துட்டாங்க. அப்படிங்கிற அம்மாலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட சிசிலியா என்ன சொல்றான்னா, "பிரின்ஸ லவ் பண்ணதும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, அவருக்கு என்னால ஒரு குழந்தை குடுக்க முடியல. அவரோட தம்பிக்கெல்லாம் குழந்தை பொறந்துட்டாங்களாம். இப்ப அரச வாரிசுன்னா அடுத்து அந்த குழந்தைங்க தானே வரும். இவங்களுக்குன்னு வாரிசு இல்லைல்ல." அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப ஸ்கார்லெட் சொல்றா, "இப்படி கஷ்டப்படுறவ ஏன் இந்த மூலிகை டீய குடிக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, இந்த மூலிகை டீன்னு சொல்லிட்டு இவ குடிக்கிறாள்ல, இதுல இருக்க அந்த மூலிகை வந்து அந்த பிரெக்னன்சிய தடுக்கக்கூடிய தன்மை கொண்டதா. இவ டெய்லியும் எடுத்துக்க பாய்சனா மாறிடுமா. இவளுக்கே சாகுற அளவுக்கு எது வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்கார்லெட் சொல்றா. அதுக்கடுத்து 2 பேருமே வெளில வந்துடுறாங்க. அத பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் சரியில்ல இந்த விஷயமும். இத பத்தி நம்ம கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு, அப்புறம் வந்து அந்த சிசிலியா சொல்லியிருந்தால்ல, வாடோங்கிற அந்த வணிகர் வந்து பெரிய கூடையோட வந்தாருன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள ஒரு 9 வயசு பையன அடைக்க முடியும். ஒருவேளை அவன் தான் கடத்திருப்பானோ, நம்ம கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார்ட்ட விசாரிக்கலாம்னா, அந்த வணிக கம்பெனிகள்லாம் இருக்கும்ல, அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு, நீல் அங்க இருப்பான். முடியெல்லாம் வெட்டி ஆள் மாறிட்டான். அவன்ட்ட விசாரிக்கிறாங்க. ஒரு கம்பெனிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொன்ன தகவல வச்சு பார்த்தா, இப்ப இந்த சிசிலியா குடிச்சிட்டு இருக்கால்ல ஒரு மூலிகை டீன்னு சொல்லிட்டு பிரெக்னன்சிய தடுக்கக்கூடியது. அது வந்து அந்த பாரிஸ்ங்கிற நாட்டுல தான் அதிகமா கிடைக்குமாம். அதோட அந்த வாடோங்கிற வணிகர பத்தி யாருக்குமே தெரியலையாம். ஸ்கார்லெட் சொல்றா, பேலஸ்க்கு வந்து பிரின்சஸே பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா இருக்கான் அந்த வாடோ. ஆனா அவன பத்தி யாருக்குமே தெரியலையே. எப்படி? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்கப்பயே, இவங்க போயிட்டு இருக்க அந்த வண்டி நின்னுரும். அந்த வண்டி ஓட்டுறவரு சொல்லுவாரு, "இது மாரி சக்கரத்துல ஏதோ பிரச்சனை செக் பண்றேன்னு" சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "இது மாரி சக்கரம் உடைஞ்சிருச்சு" அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. ஸ்கார்லெட் இத கேட்டோனே அதிர்ச்சியா உட்காந்துருக்கா. ஏன்னா, முதல்ல கேட்ட குரலும், இப்ப கேட்கிற குரலும் வேற வேறயாம்.
அப்புடின்னு சொன்னோனே இவளுக்கு பயம் வந்துடுது கிரேலுக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலில் போட்டிருக்க ஸ்க்ரீனை விலக்கி பார்த்தா அவர் இப்படி பேய் மாதிரி நின்று பார்த்துட்டு இருப்பாராம். என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸ்கார்லெட் பார்க்குறா, எப்போ இந்த வண்டி ஓட்டுறவரை மாற்றினாங்க, யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவளும் பார்க்குறா. அந்த குட்டி பசங்களாம் சொல்லியிருப்பாங்கல்ல, கிறுக்கி கிறுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் கெட்டவங்களா இருந்தால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிரேல் கிறுக்கி கிறுக்குன்னு சொல்ல அவ்வளோதான், அந்த ஆள் வண்டியை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படியே கோவத்தோட. நம்ம ஸ்கார்லெட் தான் சாக்கடிக்க வச்சு அவனை தடுத்துடுறா. உடனே அவன் கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.